தமிழகத்தில் காமராஜர் ஆட்சிதான் நடைபெறுவதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வபெருந்தகை கூறியது அவரது சொந்த கருத்து என தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் சட்டப்பேரவை குழு தலைவர் ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு திட்டங்களை துவக்கி வைத்து வரும் காங்கிரஸ் கமிட்டியின் சட்டப்பேரவை குழு தலைவர் திரு ராஜேஷ்குமார் நம்மோடு இணைகிறார். அரசியல் சார்ந்த சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழகத்தை பொறுத்த அளவில் தமிழகத்தில் காமராஜர் ஆட்சி தான் நடைபெறுகிறதுன்னு சொல்லிட்டு உங்கள் மாநில தலைவர் சொல்கிறாரு. ஆனால் தொண்டர்கள் காங்கிரஸ் தனித்து போட்டியிடணும் அப்படின்னு வரும் தேர்தலில் காங்கிரஸ் தனித்து போட்டியிட வாய்ப்பு இருக்குமா? அது அவருடைய சொந்த கருத்து. காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய கடைநிலை தொண்டர்களுக்கும் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய ஆட்சி அமைய வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியில் உள்ள தொண்டருடைய கருத்து. அதுதான் என்னுடைய கருத்தும். அதனால் எங்கே இருந்தாலும் சரி, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் இந்தியா கூட்டணி என்கின்ற அந்த கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து அங்கம் வகிச்சிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் கூட்டணியை சேர்ந்து போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஓகே. காஷ்மீரில் பயங்கரவாதிகள் தாக்குதல், இந்த தாக்குதலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் இந்திய அரசு எடுக்கப்பட்டிருக்க நடவடிக்கையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காஷ்மீரில் பகல்காமில் நடந்த அந்த கொடூர தாக்குதல், அது உண்மையிலே சொல்ல போனால் என்றைக்குமே அது ஒரு மறையாத வடுவாக தான் நான் நினைக்கிறேன். மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் அதற்கான பணிகளை உடனடியாக செய்ய வேண்டும். ஆனால் இங்கே ஒரு பக்கம் இப்படி நடந்துட்டு இருக்கக்கூடிய டைமில் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பீகார் தேர்தல் ஒட்டி பீகாரில் இருக்கக்கூடிய கூட்டத்தில் போய் பேசிட்டு இருக்காரு. அது உண்மையாகவே மனவேதனை தான் அளிக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தரப்புல ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அரசியல் கட்சியினரும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தாங்க. இந்த எதிர்ப்புனால தான் இன்னைக்கு இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்களே சார். விழிஞம் பகுதி என்பது அங்கே அது ஒரு சமபரப்பு பகுதி. அங்கே மக்கள் அதிகமாக இல்லை. அதில் இப்போ அது ப்ரைவேட்டு தான். இப்போ மத்திய அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு, மாநில அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு. ஆனால் இன்றைக்கி அதானி குழுமம் தான் அந்த சரக்கு பெட்டக மாற்று முனையத்தை அவங்க தான் அதற்கான பணிகளை செய்து நேற்றைய தினம் திறந்து வச்சுருக்காங்க. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.